டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இளமையோடு இருப்பதற்கு மூலிகைகள் தினமும் நம்ம சில மூலிகைகளை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்துற ஒரு முக்கியமான மூலிகை, ஆனா இது ஒரு சஞ்சீவி மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மூலிகை தான் வெற்றிலை. வெற்றிலை அப்படின்னு சொல்லும்போது இது பேர்லயே இருக்கு பாருங்க. நமக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு நேர்மறையான எண்ணங்கள் உருவாவதற்கும், வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கும் நமக்கு வெற்றிலை பயன்படுது. மருத்துவ ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி பார்க்கும்போது வெற்றிலை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இது நம்ம வீடுகள்ல வளர்க்கும் பொழுது திருஷ்டி வராமல் இருப்பதற்கு, அதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவும் உள்ள வராமல் இருப்பதற்கும், அதுக்கப்புறம் நமக்கு உடல்ல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், இது எல்லாமே தீர்ப்பதற்கு நமக்கு வெற்றிலை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையா இருக்கு. அப்படி பார்க்கும்போது வெற்றிலையை பயன்படுத்தி நம் தினந்தோறும் எப்படி நம்ம இளமையாக இருப்பதற்கு வெற்றிலை ரொம்ப முக்கியமான ஒன்று. முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு உடனே பார்த்தோம்னா அந்த பால் நல்லா சுரப்பதற்கு வெற்றிலையை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி கர்ப்பப்பை சுத்தமாக்குவதற்கு, கர்ப்பப்பை அழுக்குகள் சொல்லுவாங்க, ஆஃப்டர் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ளீடிங் இருந்துட்டு இருக்கும். அப்ப கம்ப்ளீட்டா யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாமே வெளிவர்றதுக்கு நமக்கு வெற்றிலை ரொம்ப முக்கியமாக பயன்படுது. இந்த வெற்றிலையை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல நிறைய ஆற்றல் நமக்கு உருவாகுது. ஆற்றல் அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து பார்க்கும்பொழுது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். முக்கியமாக கல்லீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அந்த அளவுக்கு வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து பார்க்கும்பொழுது நம்ம உடல்ல ரத்தம் மட்டும் கிடையாது, உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாவதற்கு நமக்கு வெற்றிலை ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக பயன்படுதுன்னு சொல்லலாம். இளமையோடு இருப்பதற்கு வெற்றிலை எப்படி பயன்படுது? வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் சரி, கொலஸ்ட்ரால், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் குறைப்பதற்கும் சரி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாக்குவதற்கும் சரி, வெற்றிலை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்கு. இந்த வெற்றிலையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது உடல்ல இளமை அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாகவே நமக்கு ஏற்படுது. சரி, இந்த இளமையாக இருப்பதற்கு இந்த வெற்றிலையை எப்படிங்க பயன்படுத்தலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்லயே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 வெற்றிலை எடுத்துக்கணும். இதனோட பார்த்தோம்னா ஒரே ஒரு கிராம்பு எடுத்து வச்சுக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம். ஓமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை முற்றிலுமாக அகற்றுவதற்கு ஓமம் பயன்படுது. இதை வெற்றிலையோடு வைத்து நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி முகத்துல நமக்கு இளமையான ஒரு தோற்றம் வரும். பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறினாவே நமக்கு என்னன்னா நிறைய ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்குது. டாக்ஸின்ஸ் வெளியேறும் பொழுதே உடல்லையும் சரி, நம்மளுடைய முகத்திலும் சரி இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மறைய ஆரம்பிக்கும். அப்போது நம்ம இளமையாக இருப்பதற்கு வெற்றிலை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து வெற்றிலையே நான் சொன்ன மாதிரி கிராம்பு, ஓமம் இதை வைத்து நம்ம பயன்படுத்தணும். 2 வெற்றிலை எடுத்துக்கிறோமா, உள்ள நான் சொன்ன மாதிரி 2 கிராம்பு, கொஞ்சம் ஓமம் வைத்து அதை சாப்பிடும்பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா இதுதான் இளமையோடு இருப்பதற்கு. இன்னும் ஒரு சிலருக்கு அடிக்கடி இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ, நுரையீரல்ல சளி சேர்ந்த பிரச்சனைகளோ இருக்கலாம். நுரையீரல்ல சளி தேங்கி இருக்கு, நாட்பட்ட சளி தேங்கி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளா வெற்றிலையை எடுத்து நம்ம 2 வெற்றிலையை எடுத்து கிள்ளிட்டு 3 கிளாஸ் தண்ணீர்ல போடணும். இதனுடைய நமக்கு தும்பை இலைகள், தும்பை இலைகள் நமக்கு கிடைக்கும் போதும் அதை நம்ம தண்ணீர்ல போட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி கொதிக்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். கழிவுகள் அப்படின்னு சொன்னா நுரையீரல இருக்கக்கூடிய கழிவுகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நெஞ்சு பகுதியில இருக்கக்கூடிய சளி தொந்தரவாக இருக்கட்டும், இதை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி வெற்றிலையோடு நம்ம கொஞ்சமா கிராம்பும் ஓமமும் சேர்த்து சாப்பிடும் போது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள்
ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் வந்து கரைய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமான இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹை பிளட் பிரஷர். ஸோ பிபி அதிகமாக இருந்தாலும் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலும் இதுலயே நமக்கு குறையும். இதனோட சேர்த்து உடல் எடை அதிகமாக நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னா அதை குறைப்பதற்கும் நமக்கு வெற்றிலை பயன்படுது. இதனோட சேர்த்து நம்ம இளமையாக இருப்பதற்கான கற்ப முறைகள், காய கற்ப முறைகள் நிறைய இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தும் பொழுதும் நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இதுல முக்கியமாக நெல்லி கற்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெல்லி கற்பம் அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி இளமையோடு இருப்பதற்கு இந்த நெல்லி கற்பம் பயன்படுது. ஒரு சிலருக்கு முகத்துல வந்து ரொம்ப சுருக்கம் இருக்கும். தைராய்டு ஃபேக்டர் இருக்கிறதுனால முகத்துல சுருக்கம் ஏற்பட்டு அங்கங்க கருமை நிற திட்டுகளும் இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு நெல்லி கற்பம் நமக்கு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுது. ஸோ இதை எடுத்து நம்ம வெந்நீர்ல கலந்து தினந்தோறும் காலையில மட்டுமாவது கட்டாயம் நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். ஸோ 5 கிராம் அளவுக்கு இந்த நெல்லி கற்பம் எடுத்து பயன்படுத்தும் பொழுது சருமத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்களும் மறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இளமையாக இருப்பதற்கு நிறைய மூலிகைகள் இருக்கு. அதுல முக்கியமாக வெற்றிலை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவுல பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.